இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பேக்கரி ஷாப்போடைய பில்லிங் ஸ்க்ரீன் பார்த்துட்ருக்குறோம் பில்லிங் சாஃப்ட்வேரில். இப்போ வந்து இந்த மெனுலாம் வந்து வரிசையாக உங்களுக்கு காமிக்கும். இதை நீங்கள் வந்து டச் பண்ணியும் பில் போட்டுக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ எக் பஃப்பை டச் பண்ணிங்கன்னா எக் பஃப் வரும், திரும்ப டச் பண்ணிங்கன்னா குவான்டிட்டி 2ன்னு போகும். அப்புறம் வந்து வெஜ் பஃப்பை டச் பண்ணிங்கன்னா வெஜ் பஃப்னு வரும். இது மாதிரியும் நீங்கள் பில் போட்டுக்கலாம். அதே மாதிரி இப்போ வெஜ் பஃப்பை வந்து ஷார்ட் கோடு இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு 1ன்னு அழுத்துனீங்கன்னா வெஜ் பஃப் வரா மாதிரி அப்படியும் நீங்கள் வந்து பில் போட்டுக்கலாம். இல்லை பீன்னு சொல்லிவிட்டு சர்ச் பண்ணிங்கனாக்கா பீயில் உள்ள எல்லா ஐட்டமும் அதில் வந்து டிஸ்பிளே ஆகும், அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி 3 வகையான விதத்தில் நீங்கள் ஒரு ப்ராடக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதோடைய குவான்டிட்டியை கொடுத்தீங்கனாக்கா நீங்கள் பில் போட்டுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ வெஜ் பஃப்பை கிளிக் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதோட குவான்டிட்டி 2ன்னு கொடுத்துருக்கேன். மிக்சர் வந்து இப்போ கிலோ 400 ரூபா அப்படின்னு போட்டிருக்கிறேன். அதுக்கு வந்து இப்போது 1 கிலோ அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இது 2 கிலோ ஆக்கணுன்றாலும் சரி, 1.5 கிலோ 1.5 போட்டாலும் சரி, அதுக்குள்ளே அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணிவிடும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தவங்க வந்து 150 ரூபாய்க்கு கொடுங்க மிக்சர் அப்படின்னு கேட்டால் கூட நீங்கள் ஈஸியாக இதில் 115 போட்டிங்கனாவே போதும். அதில் வந்து எத்தனை கிராமோ அதுக்குள்ளதை கால்குலேட் பண்ணிக்கலாம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக. அதை பில் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த இடத்துல அன்பெய்டு, கேஷு, அப்புறம் வந்து ஜிபே எதில் நீங்கள் அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கவுண்ட்ரு க்ளோசிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வரவு செலவு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அன்றைக்கி நாளை க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்லைனில் எவ்வளோ வந்திருக்கு, ஜிபேயில் எவ்வளோ வந்திருக்கு, கேஷாக எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேலி பண்ணி பார்த்துக்கலாம். இதை போட்டுட்டு நீங்கள் கம்ப்ளீட்டுன்னு கொடுத்தீங்கனாக்கா அந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு பில் அடுத்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு பில் ஃபார்மெட்டு வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த பில் ஃபார்மெட்டு படி உங்களுக்கு உங்கள் கடைக்குன்னு என்ன ஃபார்மெட்டில் நாங்கள் செட் பண்ணி கொடுக்குறோமோ அந்த ஃபார்மெட்டுக்கு ஏற்ற மாதிரியும் அந்த பிரிண்டருக்கு ஏற்ற மாதிரியும் அது வந்து பிரிண்ட் ஆகிடும். சப்போஸ் பிரிண்டர் நீங்கள் யூஸ் பண்ணல, வெறும் பில்லிங் மட்டும் தான் போட போகிறீங்க அப்படின்னாலும் அது மாதிரியும் நம்ம செட் பண்ணிக்கலாம்.